அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு கெமிஸ்ட்ரி. கிளாஸ் 11 சிபிஎஸ்சியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். பேர்லேயே பாருங்கள், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இதில் நம்ம கெமிஸ்ட்ரியை இன்டெப்த்தாக படிக்க போகிறதில்ல. கெமிஸ்ட்ரிக்கு சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. சில பேசிக் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சில பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றின, அந்த பேசிக் டேர்ம்ஸ் பற்றின ஒரு புரிதல் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நான் ஏன் கெமிஸ்ட்ரியை படிக்கணும், வாட் இஸ் இட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரி இஸ் த ஃபண்டமெண்டல் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ். இதெல்லாம் சும்மா கதை தான், இதுலேருந்து பெருசாக கொஷின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனே வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்கங்கிறனால இதிலிருந்து நீட்லேயும் சரி, சிபிஎஸ்சி போர்ட்லேயும் சரி நிறைய சம்ஸாக கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தியரியாக கேட்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. கேட்பாங்க, ஆனால் அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் இருக்குது. இதில் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பேசிக்காக இந்த உலகத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ சாதாரணமாக நமக்கு டைஜஷன் எப்படி நடக்குது, சாதாரணமாக ஒரு பேப்பர் எப்படி டீக்ரேட் ஆகுது, எப்படி மக்கி போகுது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கெமிஸ்ட்ரிங்கிறது பேசிக்காக ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Chemistry does not merely deal with 100 elements but with the infinite variety of molecules that may build from them. அப்படின்னா அதாவது கெமிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியினுடைய அடிப்படை பீரியாடிக் டேபிள். அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்க நூற்றுக்கணக்கான எலமெண்ட்ஸ் கூட மட்டும் கெமிஸ்ட்ரி டீல் பண்ணல. அந்த நூற்றுக்கணக்கான எலமெண்ட்ஸு கலந்து பல மாலிகுல்ஸை க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாலிகுல்ஸ் கூட எல்லாத்தையும் டீல் பண்ணுறது தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கெமிஸ்ட்ரியை ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவில் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், கெமிஸ்ட்ரி ஆஸ் அண்டர்ஸ்டுட் டுடே எவால்வ்டு ஃப்ரம் ஏர்லியர் ட்ரெடிஷன்ஸ். ஏன்ஷியன்ட் இந்தியா பொசஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸஸ் லாங் பிஃபோர் மாடர்ன் சயின்ஸ். அதாவது மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, மாடர்ன் சயின்ஸ் என்ன, இந்த ஆட்டம்ஸு, மாலிகுல்ஸு, இந்த சேஞ்சஸு, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் இந்தியா, பழங்கால இந்தியர்கள் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஒரு நாலேஜ் வச்சுருந்தாங்க, இந்த கெமிக்கல் ப்ராசஸ் குறித்த ஒரு நாலேஜ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஏன்ஷியன்ட் கெமிஸ்ட்ரி வாஸ் நோன் ஆஸ் ரசாயன் சாஸ்திரா. பேரில் இருக்கு பாருங்கள், ரசாயனம், ரசாயன் சாஸ்திரா. ரசாயனம்னா என்ன, ஆசிட்ஸு, பேஸு, இதெல்லாம் தான் ரசாயனம், கெமிக்கல்ஸ். ஓகே, அண்டு ராஸ்தந்திரா. ராஸ்தந்திரா அப்படிங்கிறதும் அந்த ரசாயனத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அந்த கெமிக்கல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான தந்திரம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ், அதை தான் ராஸ்தந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஸ் கிரியா அண்ட் ராஸ் வித்யா. வித்யானா ஹிந்தியில் வந்து கல்வி, எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராஸ் வித்யா அப்படின்னா கெமிக்கல் குறித்த ஒரு எஜுகேஷன். அப்படின்னா இன்டைரக்டாக அது என்னது, கெமிஸ்ட்ரி தான். ஸோ டைரெக்டாக கெமிஸ்ட்ரின்னு அதை படிக்கலைனாலும் கெமிஸ்ட்ரி குறித்த ஒரு பேசிக்கான புரிதல் மாடர்ன் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்தியர்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஓகே, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், அந்த மண்ணுக்குள்ளேருந்து தோண்டிலாம் எடுத்து இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்பயே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தா, மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு சிவிலைசேஷன்ஸ். ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவிலைசேஷன்ஸில் பேக்டு பிரிக்ஸு, கிளேஸ்டு பாட்ரி, ஜிப்சம் சிமெண்ட் கண்டெய்னிங் லைம், சாண்ட் அண்ட் கால்சியம் கார்பனேட். அது என்ன பேக்டு பிரிக்ஸு? நம்ம பார்த்துருப்போம் பழைய காலத்துலலாம் வீட்டில் சும்மா மண்ணை வந்து குழப்பி மண் செவுறு அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயும் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன்லேயும் பேக்டு பிரிக்ஸ், அதாவது சுட்ட செங்கல். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், செங்கலை வந்து செங்கல் சூளையில் செஞ்சு அதை சுடுவாங்க, சுட்டு செங்கல் சூளையில் வச்சு சுட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த செங்கல் சூளையில் சுடுறது அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். அது வந்து அந்த செங்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அது இந்த விஷயத்தை சுட்டா அந்த செங்கல் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருந்து மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பன் சிவிலைசேஷனில் அவங்க அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கிளேஸ்டு பாட்ரி. பாட்ரினா என்ன, பானை. கிளேஸ்டு பாட்ரினா என்ன, இதே போல் சுட்ட பானைகள். அடுத்து ஜிப்சம் சிமெண்ட்டு. நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜிப்சம் சிமெண்ட்டு. ஜிப்சம் சிமெண்ட்டில் அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஜிப்சம் சிமெண்ட் இல்லை, ஸ்பெசிஃபிக்கான ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுறது ஜிப்சம் சிமெண்ட்டு. ஆனால் லைமு, சாண்டு, கால்சியம் கார்பனேட், நமக்கு தெரிஞ்ச சுண்ணாம்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு சிமெண்ட்டை அவங்க அன்றைக்கே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்டலாஜி, லெட்டு, சில்வர், கோல்டு, காப்பர், இது குறித்த ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், they improved the hardness of copper by alloying it with tin and arsenic.
காப்பருங்கிறது அது ஒரு மெட்டல், ஹார்டான மெட்டல்னு கேட்டால் ஆமாம், ஆனால் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்டான மெட்டல் கிடையாது. அதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஆக்கணும் அப்படின்னா அதை அலாய் பண்ணும். அலாய்னா என்ன, 2-3 மெட்டல் சேர்த்தி ஒரு மெட்டலாக ஒரு காம்பவுண்டாக கொடுக்குறது. ஆனால் அது வந்து காம்பவுண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதும் தப்பு. ஏன்னா காம்பவுண்டுங்கிற வேர்டு 2-3 மெட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருந்தால் தான் அதை காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் எதுவும் நடக்காது, ஜஸ்ட் 2-3 சேர்ந்துருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பேர் தான் அலாய். அந்த காப்பரை டின்னு கூடயும் ஆர்சனிக் கூடயும் அலாய் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதை அவங்க அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. அடுத்து கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டு எங்கெங்கே புக்கில் எங்கெங்கே தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டால், சுஷ்ருத சம்மிதா எக்ஸ்பிளைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கலிஸ். ஆல்கலிஸ்னால் என்ன, பேஸ், அது குறித்து இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாங்க. அண்டு சராகா சம்மிதா அப்படிங்கிறது ஆசிட்ஸ் குறித்த, சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் காப்பர், டின்னு, ஜிங்க் இது குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிலசாபிக்கல் கான்செப்ட்ஸு, அட்டாமிக் தியரி பற்றி 600 BCலே ஆச்சாரிய கண்டா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கான்செப்டுவலைசிங் இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் கால்டு பரமாணு. இன்டிவைசிபிள் பார்ட்டிகல் நம்ம எதை சொல்லுவோம், ஆட்டமை சொல்லுவோம் இல்லையா. ஔவையார் அன்னைக்கு எழுதியிருந்தாங்க இல்லையா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போனா இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம் இஸ் த பேசிக் இன்டிவைசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம இன்றைக்கும் டெஃபினேஷன் படிக்கிறோம். ஆனால் ஆட்டமை உடைக்க முடியும், நியூக்ளியர் ஃபியூஷனை பற்றி நம்ம இன்றைக்கி நிறையா படிக்கிறோம், நிறையா அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதை ஔவையார் அன்னைக்கே அணுவை துளைத்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா அணுவை ஒட்டச்சி உள்ளே ஊடுருவ முடியும் அப்படிங்கிறத அவங்க அந்தளவுக்கான சயின்ஸ், அந்தளவுக்கான அட்டாமிக் சயின்ஸ் அவங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. அது குறித்து தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்து மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ். கெமிஸ்ட்ரி இஸ், இப்போ தான் சப்ஜெக்ட் உள்ளே வரும். கெமிஸ்ட்ரி இஸ் இன்டர்லைன்ட் வித் அதர் சயின்சஸ் அண்ட் பிளேஸ் எ மாசிவ் ரோல் இன் த நேஷனல் எக்கானமி அண்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஆமாவா, கெமிக்கல் இல்லை, இப்போது கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பாலித்தீன் கவர் இல்லை. பாலித்தீன் கவர் இல்லாமல் மனுஷங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்க முடியுமா, வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக நிறைய விஷயம் இருக்குது கெமிஸ்ட்ரினால் நம்ம பயனடைஞ்சது. அக்ரிகல்ச்சரில் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். நமக்கு தெரியும் ஃபர்டிலைசர்ஸ்னால் உரம், பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் ஈல்டை அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்னா இது இல்லாதனால தான் பழைய காலத்தில் ஒரு 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 வெட்டுக்கிளி கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு ஒட்டுமொத்த வயலே சாப்பிட்டு போயிடும். அப்படி இருக்கப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாகவும் மக்களுக்கு பஞ்சம் ஏற்படும், பசி ஏற்படும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி நமக்கு அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் கேரில் ஐசோலேஷன் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், என்ன சிஸ்பிளாட்டின் அண்ட் டேக்ஸால் கேன்சர் தெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. இது கெமிக்கல் தான். அண்ட் ஏசிடி, அசிடோதைமிடின் அப்படிங்கிற ட்ரக்கு எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக ட்ரக்கு அப்படின்னாலே அது கெமிக்கல்ஸ் தான். ஸோ அதுவும் கெமிஸ்ட்ரியில் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ், டிசைன்ஸ் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் செராமிக்ஸ், கண்டக்டிங் பாலிமர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். இது எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். ஏன், இப்போது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம லேண்ட்லைன் கேபிள்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் தான் வருது. அதுக்குள்ளே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக நமக்கு சிக்னல்ஸை கடத்துகிறாங்க. இப்போது அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது எந்த மெட்டீரியலில் டிசைன் பண்ண முடியும், எந்த மெட்டீரியல் அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே கெமிஸ்ட்ரியினுடைய புரிதலின் அடிப்படையில் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஃபினாமனா வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துலையும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், developing safer alternative to hazardous chemicals such as replacing CFCs with environmentally safer refrigerants. என்னன்னா சிஎஃப்சிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய ஒரு கேஸ், ஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸு. அது வந்து ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணுது அப்படின்னு காலங்காலமாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ரெஃப்ரிஜரன்ட்ஸ், வேறு கேஸஸ் வச்சு ரெஃப்ரிஜரேட்டரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடிகிற மாதிரி கெமிக்கல்ஸ் சிலது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே கெமிஸ்ட்ரியினுடைய ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னு படிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், மேட்டர் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சது, எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டைலஸ்ஸு இப்போ நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலஸ்ஸு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமா, ஓகே. அண்ட் இந்த ஸ்டைலஸ்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா, அப்போது இது ஒரு மேட்டர். அதே போல் இந்த பாக்ஸை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். இந்த பாக்ஸுக்குன்னு ஒரு வெயிட்டும் இருக்கும். ஸோ எனிதிங் தட் ஹேஸ் மாஸ்
அண்ட் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், இது 2 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் தான். ஈவன் சின்ன ஆட்டம், சின்ன எலக்ட்ரான், சின்ன நியூட்ரானில் இருந்து பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய புல்டோசர் வரைக்கும் எல்லாமே மேட்டர் தான். இப்போது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நமக்கு தெரிஞ்சது என்னென்ன ஸ்டேட்ஸு? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இது மூணுக்கும் என்னென்ன வித்தியாசம், ஏன் சாலிடாக இருக்குது, ஏன் லிக்விடாக இருக்குது, ஏன் கேஸாக இருக்குது அப்படிங்கிறது குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். சாலிடில் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்ட் வெரி க்ளோஸ்லி டு ஈச் அதர் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும் சாலிட்ஸில். தே ஹாவ் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். இன்னொரு முக்கியமான வார்த்தை. இப்படி கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கனால இங்கே இருக்கிற பார்ட்டிகளும் மூவ்மெண்ட் ஆக முடியுமா அப்படின்னா மூவ் ஆக முடியாது. மூவ் ஆக முடியும், ஆனால் எப்போனா ரொம்ப கொஞ்சம் இவ்வளோ தான் மூவ் ஆக முடியும். இவ்வளோ தூரத்துக்குலாம் ரொம்ப அதனால் ஆசிலேட் ஆக முடியாது. அடுத்து, therefore solids possess a definite volume and definite shape. ஸோ இங்கே இருக்கிற பார்ட்டிகள் இதை தாண்டி மூவ் ஆக முடியாது அப்படிங்கிறனால இந்த ஷேப்புங்கிறது என்றைக்குமே மாற போகிறதில்ல. ஸோ டெஃபினைட் ஷேப்பு அண்ட் தாண்டி மூவ் ஆக முடியலை அப்படிங்கிற காரணத்தினால வால்யூமும் இந்த இடத்த விட்டு எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆக்குபை பண்ண போகிறது இல்லை இல்லையா? ஸோ டெஃபினைட் வால்யூம் அண்ட் டெஃபினைட் ஷேப்பை என்ஷூர் பண்ணுது. அடுத்து, லிக்விடு சாலிட்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆர்டர்லி ஃபேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் பட் ஆர் ஃப்ரீ டு மூவ் அரவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஃப்ரீ டு மூவ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சாலிடை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா மூவ் ஆக முடியும் பார்ட்டிகல்ஸ், பக்கத்தில் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட்ஸ் ஹாவ் எ டெஃபனைட் வால்யூம் பட் டு நாட் ஹாவ் எ டெஃபனைட் ஷேப். ஏன்? லிக்விட்ஸ் வந்து அதை மூவ் ஆக முடியுமே, மூவ் ஆக முடிகிறப்போ இங்கே இருந்தால் அது ஒரு ஷேப்பாக இருக்கும், பார்ட்டிகல் இங்கே இருந்தால் அது ஒரு ஷேப்பாக இருக்கும், இங்கே இருந்தால் அது வேறு ஒரு ஷேப்பாக இருக்கும். அப்போது ஆனால் வால்யூமுங்கிறது இங்கேருந்து இங்கே எவ்வளோ வால்யூமோ அதே வால்யூம் தான் இங்கேருந்து இங்கேயும் அதே வால்யூம் தான் ஆக்குபை பண்ண முடியும். ஸோ லிக்விடில் வால்யூம் சேமாக இருக்கும், ஆனால் ஷேப்பு சேமாக இருக்காது, டெஃபினைட் ஷேப்புன்னு ஒன்று இருக்காது. ஓகே, ஆனால் என்ன பண்ணும் லிக்விடு? ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தண்ணியை ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி அந்த பாட்டிலினுடைய ஷேப்பை அதை எடுத்துக்கும் இல்லையா? அந்த தண்ணியும் உள்ள பாட்டிலோட ஷேப்பில் தானே இருக்குது. அல்லது ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னருடைய ஷேப்பில் அந்த தண்ணி எடுத்துக்கும். ஸோ லிக்விட் ஆக்குபைஸ் த ஷேப் ஆஃப் ஆர் டேக்ஸ் அப் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ஓகே, அடுத்து கேசியஸ் ஸ்டேட்டு லிக்விடை விடவும் இன்னும் ரொம்ப ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார் அப்பார்ட். சாலிடில் இப்படி பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இருக்குன்னா லிக்விடில் இப்படி இருக்கும், கேஸில் இப்படி இருக்கும். அப்போ லிக்விடில் இப்படி இருக்கப்போவே அவன் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் பண்ணால், அப்போ கேஸில் இப்படி இருக்குது, அப்போ இவன் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இந்த மூவ்மெண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, ரொம்ப கேப் இருக்குது, அதனால் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அதனால் மூவ் பண்ண முடியும். கேஸஸ் ஹேவ் நெய்தர் அ டெஃபினைட் வால்யூம் ஆர் நார் அ டெஃபினைட் ஷேப். ஏன்? கேஸ் இங்கே இருக்குது, அந்த ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறது இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கணும்னு இல்லை, இது எங்கேயோ வேறு ஒரு கண்ட்ரி கூட போயிடும். ஸோ அதுக்கு டெஃபினைட்டான வால்யூம்னு ஒன்று கிடையாது, வேறு டெஃபினைட்டான ஷேப்னு லிக்விடுக்கே ஒன்று கிடையாது. அப்போ இதுக்கும் டெஃபினைட்டான ஷேப்புன்னு ஒன்று கிடையாது. சரி, லிக்விட் என்ன சொன்னோம்? ஒரு கண்டெய்னரோட ஷேப்பை ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அதே போல் இதுவும் ஒரு கண்டெய்னரோட ஷேப்பை எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சாலும் கண்டெய்னருக்குள்ளேயும் அது வந்து அங்கேயும் இங்கேயும் ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா சொல்கிறாங்க, வில் கம்ப்ளீட்லி ஆக்குபை த கண்டெய்னர். இப்போது சும்மா கொஞ்சோண்டு கேஸை ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ளே போட்டாலும் அந்த கொஞ்சோண்டு கேஸ் அந்த கண்டெய்னரை மொத்தமாக ஆக்குபை பண்ணிடும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் பார்ட்டிகல்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டயக்ராம் நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கும், இந்த இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது சாலிட்ஸில் இப்படி இருக்கும் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப க்ளோஸாக, ஆனால் டெஃபினட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறப்போ ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கா? அப்போது இதுதான் சாலிட்ஸுங்கிறது. ஆனால் லிக்விட்ஸில் டெஃபினட்டாக இதே மாதிரி அரேஞ்செலாம் ஆகிருக்காது, ஆனால் ஸ்பேஸ் நிறைய இருக்கும் சாலிட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. இது லிக்விடு, ஃப்ரீ மூமெண்ட்டு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்குது, ஸோ ஃப்ரீ மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேஸுங்கிறது இப்படி தான் இருக்கும். அது வந்து ரேண்டமாக இங்கேருந்து இது வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும்,
இங்கேருந்து இது வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும், இங்கேருந்து இது வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும், அதே இங்கேருந்து இது வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ ரேண்டம் மூமெண்ட்டாக தான் இருக்கும், ரேண்டமான ஸ்பேஸில் தான் இருக்கும். அதே இங்கே பாருங்கள், இதில் ஒரு 100 மாலிகுல் 100 பார்ட்டிகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 100 பார்ட்டிகளும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே உட்காந்துருச்சு. லிக்விடில் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10-15 பார்ட்டிகள் தான் இருக்கும். 15 பார்ட்டிகள் தான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே உட்கார முடியுது. ஆனால் கேஸில் பாருங்கள், ஒரு 5 பார்ட்டிகள் தான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே உட்கார முடியுது. சரி, இந்த இடத்துல 5 பார்ட்டிகளுக்கு பதிலாக ஒரு 2 பார்ட்டிகள் போட்டேன், கேஸினுடைய பார்ட்டிகள் 2 பார்ட்டிகள் போட்டாலும் அந்த 2 பார்ட்டிகளும் இந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிடும். அதுதான் கேஸினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் பார்த்துட்டோம். இந்த சாலிட் லிக்விட் கேஸ் மூணையும் இன்டர் கன்வர்ஷன் பண்ண முடியும். அதனுடைய ஸ்டேட்டை இன்டர் கன்வர்ஷன் என்ன, சாலிடை லிக்விடாகவும் லிக்விடை கேஸாகவும் கேஸை திரும்ப சாலிடாகவும் லிக்விடாகவும் மாற்ற முடியும். இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, டெம்பரேச்சரில் சேஞ்ச் பண்ணணும், இன்னொன்று ப்ரெஷரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஐஸை ஹீட் பண்ணோம்னா என்னவாகும், வாட்டர் ஆகும். இந்த வாட்டரை திரும்ப ஹீட் பண்ணோம்னா என்னவாகும், வேப்பர் ஆகுமா. இதை திருப்பி இந்த பக்கம் கூல் பண்ணோம்னா என்னவாகும், வேப்பர் வாட்டர் ஆகிடும். திருப்பி இந்த வாட்டரை இந்த பக்கம் கூல் பண்ணோம்னா என்னவாகும், ஐஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ இதுதான் இப்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் மூலமாக இன்டர் கன்வர்ஷன், சாலிடு லிக்விடு ஸ்டேட்டு அப்படின்னு அதனுடைய ஸ்டேட்ஸ் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது இல்லையா. அதுக்கு பேர் தான் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேக்ரோஸ்கோபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அர்த்தம் மேக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஓகே, அட் பல்க் லெவல்னால் பெருசாக நம்ம கண்ணால் பார்க்க முடியுத மேட்டரை 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன, மிக்ஸ்சர்ஸ் அண்ட் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மிக்ஸ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டென்ஸ் 2 or more பியூர் சப்ஸ்டன்ஸ் இன் எனி ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ற மிக்ஸ்சர் வச்சுக்கோங்க, அதில் காராசேவு இருக்கும், பூந்தி இருக்கும், சில இடத்துல கடலை போட்டிருப்பாங்க, இது எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போது காராசேவு, பூந்தி, கடலை எல்லாமே ஒரே அளவுலையாக இருக்குது, இல்லை, காராசேவு அதிகமாக இருக்கும், பூந்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கடலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் தனித்தனி பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆனால் அது வந்து 4-5 பியூர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு மிக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற மிக்சர் அப்படின்னு ஒன்று கொடுக்குது இல்லையா. அதுக்கு ஏன் மிக்சர்னு பேர் வந்துச்சு, அது ஆக்சுவலாக மிக்ஸ்சர் தான், அதை வந்து நம்ம பேச்சு வழக்கில் மிக்சர் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். ஸோ அந்த மிக்சரையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பல பியூர் சப்ஸ்டன்ஸ், கடலை, காராசேவு, பூந்தி, இது எல்லாம் சேர்ந்து மிக்சர் அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் மிக்சர். இப்போ நம்மளால் அதை தனித்தனியாக பிரிக்க முடியுமா, கடலையும் காராசேவு பூந்தி தனித்தனியாக பிரிக்க முடியுமா, ஆப்வியஸாக நம்ம கையிலேயே பொறுக்கி எடுத்துடலாம் இல்லையா. அப்போது தனித்தனியாக பிரிக்க முடியுது அப்படின்னா அது வந்து மிக்ஸ்சர், அது எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் தனித்தனியாக பிரிக்க முடியல, ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒன்று பின்னி பிணைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டை பற்றி நம்ம ஃபர்தராக படிப்போம். இப்போதைக்கு மிக்ஸ்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன, ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர் அண்ட் ஹெட்டரோஜினஸ் மிக்ஸ்சர். ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த மிக்சரில், இப்போ மிக்சர் பாக்கெட் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல கல்லை வந்து இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 அப்படின்னு ஓவராலாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நான் அள்ளினாலும் சரி, இந்த இடத்துல நான் அள்ளினாலும் சரி, கரெக்டாக எனக்கு 4 கல்லை தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓவராலாக யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர். ஆனால் இப்போது மேலே மிக்ஸ்சர் பேக்கெட்டோட மேலே நான் எடுத்துனா கல்லையே வரல, ஆனால் அடியில் கல்லெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. நான் அடியிலேருந்து எடுக்கிறப்போ நிறைய கல்லை வருது எனக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹெட்டிரோஜினஸ் மிக்ஸ்சர். அந்த பொருள் இந்த பேக்கெட்டுக்குள்ளே யூனிஃபார்மாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம், யூனிஃபார்மாக செட்டில் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு பேர் ஹெட்டிரோஜினஸ் மிக்ஸ்சர். ஸோ ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர் அண்ட் ஹெட்டிரோஜினஸ் மிக்ஸ்சர் பற்றின ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், காம்போனன்ட்ஸ் கம்ப்ளீட்லி மிக்ஸ் வித் ஈச் அதர். எக்ஸாம்பிள், சுகர் சொல்யூஷன் இன் வாட்டர். சுகர் சொல்யூஷன் கரைச்சிட்டு தண்ணியை மேலே இருக்கிற ஒரு சிப் எடுத்தாலும் அதே அளவுக்கு இனிப்பு தான் இருக்கும், கடைசியில் இருக்க ஒரு சிப் எடுத்தாலும் அதே அளவுக்கு இனிப்பு தான் இருக்கும். அது ஹோமோஜினஸ் மிக்சருக்கான எக்ஸாம்பிளாக இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெட்ரோஜினஸ் மிக்சருக்கான எக்ஸாம்பிள், நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட். என்ன சொல்கிறாங்க, மிக்சர்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர், கிரெயின்ஸ் கண்டெய்னிங் டர்ட் ஆர் ஸ்டோன் பீசஸ். கிரெயின்ஸ் கண்டெய்னிங் டர்ட் ஆர் ஸ்டோன் பீசஸ்னால் என்னன்னா, நம்ம அம்மா புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்து அதை புடைப்பாங்க, ஏன்னா அதில் அழுக்கு இருக்கும், உமி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழுக்கு உமிங்கிறது
ஒரு ஒரு 1 கிலோ அரிசி எடுக்கிறோம்னா 1 கிலோ அரிசி நான் இப்படி கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 10 அழுக்கு இருக்குது, 10 உமி இருக்குது அப்படின்னா திரும்ப அதை அண்ணாண்டு வச்சுட்டு இன்னொரு 1 கை அரிசி 1 கிலோ அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயும் 10 உமி 10 கல் தான் இருக்குமா? இல்லை இல்லையா, மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சாக்கில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சாக்கோட அடியில் எல்லாம் செட்டில் ஆகிடும். அப்போ அடியில் நிறைய உமி நிறைய கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். நீங்கள் சிம்பிளாக இதை வந்து நம்ம அந்த மிக்சரில் கல்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து செப்பரேஷன் என்ன? கேன் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் லைக் ஹேண்ட் பிக்கிங். மிக்சரில் கல்லை நம்ம ஈஸியாக கையில் எடுத்துடலாம். ஃபில்ட்ரேஷன், ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு தண்ணியில் மண்ணை கலக்கிறது, ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கிறிஸ்டலைசேஷன் ஆர் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது இப்போது உப்பு தண்ணியில் உப்பை நான் கரைச்சிட்டேன். இப்போ நான் அதை எப்படி பிரிக்கலாம்? ஃபிசிக்கல் மெத்தடாக, கெமிக்கல் மெத்தட்லேயும் பிரிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் மெத்தடை எப்படி பிரிக்கலாம்? அதை வந்து வெயிலில் காய வச்சேன் அப்படின்னா தண்ணி எவாபரேட் ஆயிரும், வேப்பரைஸ் ஆயிரும். ஆனால் உப்புங்கிறது உள்ள சின்ன சின்னதாக கல்லாக படிஞ்சிருமா, உப்பு கல்லாக படிஞ்சிருமா, அதுக்கு பேர் தான் உப்புங்கிறது கல்லாக படிகிறதுக்கு பேர் தான், அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கிறிஸ்டலைசேஷன். அதனால தான் நம்ம வீட்டில் வாங்குகிற உப்புக்கு கல் உப்புக்கு கிறிஸ்டல் சால்ட் அப்படின்னு அதில் பேர் எழுதியிருக்கும் அந்த கவரில். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பல பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறது தான் ஒரே ஒரு மிக்சர். அப்போது பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், காராசேவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அதான் சொல்கிறாங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் அ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் அண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் ஐடென்டிக்கல் இன் கெமிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, இப்போ ஒரு கல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு கல்லை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் கெமிக்கலாக இதில் என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலும் ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க சேம் ஐடென்டிக்கல் கெமிக்கல் நேச்சர் அப்படின்னு. they cannot be separated by physical methods. ஃபிசிக்கல் மெத்தடில் இப்போ இதை செப்பரேட் பண்ண முடியுமா? கல்லுங்கிறது அது சேம், அதை எதுக்கு நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு 2-3 பொருள் இருந்தால் தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு மேட்ரு. அப்படிங்கிறப்ப அதை எப்படி செப்பரேட் பண்ண முடியும்? இப்போது இந்த பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 மேட்டர் இருக்குது. ஒன்று எலமெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட் அப்படிங்கிறது. எலமெண்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த கல்லை, வெறும் கல்லை, அது மட்டும்தான் சொல்கிறாங்க. கன்சிஸ்ட் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். தே மே எக்ஸிஸ்ட் as an individual atom, சோடியம், காப்பர் ஆர் an ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். இப்போ என்னன்னா இங்கே ஆட்டம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஆட்டம்ஸ் வச்சே போயிடுவோம், ஏன்னா என்சிஆர்டியில் இப்படி தான் இருக்கும். எலமெண்ட் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு எலமெண்ட் தான். ஆனால் ஒரே ஒரு ஆட்டம் ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சில இடத்துல முடியாது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது O2 தான் என்றைக்குமே இருக்கும். ஓ அப்படின்னு நம்ம எந்த கெமிஸ்ட்ரி புக்லேயும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ O2ங்கிறது தான் அதனுடைய ஆக்சிஜன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோடியமுக்கு Na2ன்னு எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், Na அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ Naங்கிறது அது சிங்கிள் ஆட்டமாகவே அது எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலமெண்ட். அடுத்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் பாருங்கள், H2O அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தனிப்பட்ட முறையில் ஒரு எலமெண்ட்டு, இந்த ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தனிப்பட்ட முறையில் ஒரு எலமெண்ட்டு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் காம்பவுண்டு. அதே கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா என்ன, அதுக்கு பேர் தான் நம்ம மேலே பார்த்தோமே என்னது, மிக்ஸ்சர். ஸோ மிக்ஸ்சருக்கும் காம்பவுண்டுக்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் காம்பவுண்ட், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலைன்னா மிக்ஸ்சர். கையால் பிரிக்க முடிஞ்சால் மிக்ஸ்சர், கையால் பிரிக்க முடியல கெமிக்கல் ரியாக்ஷனால தான் பிரிக்க முடியும் அப்படின்னா அது காம்பவுண்ட், அவ்வளோதான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. சொல்கிறாங்க பாருங்கள், 2 or more atoms of different elements combined in a fixed and definite ratio. இது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்தால் அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும். அதே உலகத்தில் வேறு எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்தாலும் அதுலேயும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஆனால் மிக்சர் பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் ஒரு பிராண்டோட பாக்கெட் வாங்குகிறோம், அதில் ஒரு 10 கல் இருக்குது அப்படின்னா, அதே வேறு ஒரு பிராண்டோட பாக்கெட்டு அதே கடையில் வாங்கினோம்னா கூட அதில் 10 கல்லுங்கிறது 15 கல்லே ஆயிருக்கலாம், இல்லைனா 8 கல்லையே குறைஞ்சிருக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டு ரேஷியோ இல்லை. ஆனால் இங்கே ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அது மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். இதே கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க்கும்
நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் இந்த பேஜில் போடுவேன். அண்ட் உங்களோட ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும், நீட் ஆஸ்பிரண்ட் ஆர் ஜேஇ ஆஸ்பிரண்ட் ஆர் உங்களுடைய கிளாஸ் 11 கிளாஸ் 12 சிபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸு இவங்க எல்லாத்துக்கும் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மேலும் நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி என்னோடய யூபிஐ ஐடியை கொடுத்துருப்பேன். அதன் மூலமாக நீங்கள் என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த டீச் பண்ண இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃபை நான் கூகுள் டிரைவ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் நான் போடுவேன். ஆனால் இதை ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமுங்கிறப்போ இன்றைக்கி உட்காந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி என்சிஆர்டி தான் நமக்கு பைபிள், பகவத்கீதா, குரானு எல்லாமே. ஸோ என்சிஆர்டி தான் நமக்கு வேதவாக்கு, என்சிஆர்டி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.